டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, வசந்த பஞ்சமி வழிபாடு. கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தான் சரஸ்வதி தேவி என்று நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கு உரிய தினமாக சொல்லப்படுவது தான் இன்றைய நாள். இன்றைய நாள்ல சரஸ்வதி தேவி நம் வழிபாடு செய்வதன் மூலம் சரஸ்வதி தேவியின் அருளால் சிறந்த கல்வி, அறிவு, நல்ல ஞானத்தையும் பெற முடியும். இதோடு செல்வ செழிப்புடன் வாழ முடியும். இவை அனைத்தையும் பெறுவதற்கு இந்த முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமியை தான் நம் வசந்த பஞ்சமி என்று சொல்வோம். இது வசந்த காலம் தொடங்குவதற்குரிய அறிகுறியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசந்த பஞ்சமி அன்று நாம் சில வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வசந்தம் அதிகரிக்கும் என்றே சொல்லியிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த வசந்த பஞ்சமிக்கு உகந்த தெய்வமாக திகழக்கூடியவர் சரஸ்வதி தேவி. இந்த சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நல்ல கல்வி, அறிவு, சிறந்த ஞானம், நல்ல அறிவு கிடைக்கும் என்று நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. இதை தவிர்த்து அன்றைய தினத்தில் நாம் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நாம் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். ராகு காலம், எமகண்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரமாக பார்த்து நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் சரஸ்வதி படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைத்து சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிறம் என்பது மிகவும் பிடிக்கும் என்பதால் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்வது, அதே போல் மஞ்சள் நிற பழங்களை, மஞ்சள் நிற இனிப்பு பொருட்களை சரஸ்வதி தேவிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதோடு வீட்டில் படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் படிக்கும் புத்தகத்தை எடுத்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. அது மட்டுமல்ல, இன்றைய தினத்தில் நாம் தங்கம் வாங்கினால் கண்டிப்பாக பெருகும். அக்ஷய தினத்தில் நாம் தங்கம் வாங்கினால் பன்மடங்கு பெருகும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த வசந்த பஞ்சமி நாளிலும் நம்ம தங்கம் வாங்கினால் கண்டிப்பாக பெருகும். ஒரு குண்டுமணி அளவாவது இன்றைய நாள் தங்கம் வாங்கலாம். அதிக அளவில் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தங்கம் வாங்கும் சூழ்நிலை இல்லாதவர்கள் தங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆவாரம் பூவை பறித்து வந்து சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் அதுவும் தங்கத்திற்கு இணையான பலனை நமக்கு தரும். அப்படி ஒருவேளை மரங்கள் இல்லாத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய காய்ந்த ஆவாரம் பூவையாவது வாங்கி வந்து சரஸ்வதி தேவியின் பக்கத்தில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவேளை எங்குமே ஆவாரம் பூ கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை வாங்கி வந்து சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். பிறகு சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்வதன் மூலம் நமக்கு நல்ல ஞானமும், சிறந்த கல்வி அறிவும், நல்லொழுக்கமும், செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். இந்த எளிமையாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை நம் வீட்டில் இருக்கிற அனைவரும் செய்து நாமும் நம் பிள்ளைகளும் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு சரஸ்வதி தேவியின் அருளை பெறலாம். எளிமையாக நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. அதோடு இந்த எளிமையான மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்வது ரொம்ப நல்லது. ஓம் சரஸ்வதி தேவியே நமக, ஓம் க்ரீம் ஐம் க்ரீம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் மகா சரஸ்வதி தேவியே நமக. இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய குழந்தைங்களையும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.